இந்த கதையை கேட்ட பிறகு நீங்கள் இரவில் அந்த சாலையில் செல்ல மாட்டீர்கள். தமிழ்நாட்டின் ஒரு சிறிய நகரத்தில் ஒரு சாலை இருக்கிறது. அந்த சாலையில் இரவு நேரத்தில் யாரும் தனியாக செல்ல மாட்டார்கள். ஏனெனில் அங்கே இன்னும் யாரோ இருக்கிறார்கள். இந்த கதையை நான் முதலில் கேட்டபோது எனக்கு நம்பவே முடியவில்லை. இது 2 இளம் நண்பர்களுக்கு ஒரு இரவில் நடந்த உண்மை சம்பவம். கோபி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த 18 வயது இளைஞன். கல்லூரி படிப்பை தொடர அவன் ஒரு பகுதி நேர வேலை தேடினான். அவன் நண்பன் ஸ்ரீதர் ஒரு காய்கறி சந்தையில் இரவு நேரத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். பகலில் படிப்பு, இரவில் கடின உழைப்பு, இப்படி அவர்களின் வாழ்க்கை மெதுவாக நகர்ந்தது. ஒரு இரவு கோபிக்கு மிகவும் பசி. வேலை செய்ய முடியாது என்பதால் அவன் பொதுவாக அதிகம் சாப்பிட மாட்டான். அந்த இரவு அவர்கள் ஒரு ஹோட்டலை தேடி நகரம் முழுவதும் சுற்றினர். இறுதியில் ஒரு சிறிய ஹோட்டல் திறந்திருப்பதை கண்டனர். அந்த இரவு அவர்கள் ஒரு சிறிய ஹோட்டலில் பரோட்டா மற்றும் சிக்கன் வாங்கினர். அதை பார்சல் செய்து கொண்டு விடுவித்தார்கள். அவர்கள் வழக்கமாக செல்லும் அந்த வெறிச்சோடிய சாலையில் பைக்கில் பயணம் தொடங்கினர். அந்த நேரத்தில் சாலையின் நடுவில் ஒரு நாய் அமர்ந்திருந்தது. ஆனால் அது சாதாரண இல்லை. அது மெதுவாக எழுந்தது. ஆனால் அதன் உருவம் மாறிக்கொண்டே இருந்தது. அது ஒரு மனிதனும் நாயும் கலந்த உருவமாக இருந்தது. அந்த உருவம் ஒரு பயங்கரமான சத்தத்துடன் அவர்களை துரத்தத் தொடங்கியது. அந்த உருவம் அவர்கள் வாங்கிய இறைச்சி உணவுக்காகத்தான் துரத்துகிறது என்று கோபி நினைத்தான். பயமும் அவசரமும் சேர்ந்ததால் ஸ்ரீதர் பைக்கை கட்டுப்படுத்த முடியவில்லை. பைக் சாலையில் சறுக்கி விழுந்தது. அவர்கள் முடிந்தவரை வேகமாக ஓடி இறுதியில் ஸ்ரீதரின் வீட்டை அடைந்தார்கள். ஸ்ரீதரின் அம்மா அவர்கள் சொன்ன கதையை அமைதியாக கேட்டார். அவள் உடனே வீட்டின் பூஜை அறைக்கு போய் மயில் கட்டினார். பயப்படாதே, இது உன்னை காபில் கட்டினார். விபூதி நெற்றியில் கையில் தாயத்து அந்த இருட்டான சாலையில் கோபி தனியாக நடந்தான். அவன் மனதில் பயம் இருந்தாலும் அவன் நடையை நிறுத்தவில்லை. அங்கே அவன் விட்டுப்போன பைக் இருந்தது. ஆனால் அந்த மரத்தின் பின்னால் அதே பயங்கர உருவம் மீண்டும் காத்திருந்தது. அந்த உருவம் மீண்டும் அவனை நோக்கி வந்தது. ஆனால் இந்த முறை கோபி ஓடவில்லை. அவன் கையில் கட்டியிருந்த தாயத்தை இறுக்கமாக பிடித்தான். கோபி பைக்கை எழுப்பி ஸ்டார்ட் செய்ய முயன்றான். ஆனால் பைக் வேலை செய்யவில்லை. அந்த நேரத்தில் கோபியின் பின்னால் ஒரு போலீஸ் அதிகாரி நின்றிருந்தார். அவரின் வருகையுடன் அந்த பயங்கர உருவம் மறைந்து போனது. பயப்படாதே, பைக்கை மீண்டும் ஸ்டார்ட் பண்ணு, அந்த அதிகாரி அமைதியாக சொன்னார். இந்த முறை பைக் வேலை செய்தது. நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் கோபி. அந்த உருவம் பல வருடங்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட ஒரு மனிதனின் அமைதியில்லா ஆன்மா. அந்த அதிகாரி ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொன்னார். நன்றி சார். கோபி திரும்பி பார்த்தான். ஆனால் அந்த போலீஸ் அதிகாரி அங்கே இல்லை. அந்த இரவு கோபி ஒரு விஷயம் புரிந்து கொண்டான். சில நேரங்களில் நமக்கு தெரியாமல் ஒரு தெரியாத சக்தி நம்மை காப்பாற்றுகிறது. அடுத்த நாள் கால கோபி ஒரு செய்தியை பார்த்தான். அவன் பார்த்த அந்த போலீஸ் அதிகாரி 10 வருடங்களுக்கு முன்பே இறந்தவர். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீர்கள். இன்னும் இப்படிப்பட்ட பயங்கரமான உண்மை கதைகள் கேட்க விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். புதிய கதைகள் வந்தவுடன் உங்களுக்கு உடனே பெல் ஐகானை அழுத்துங்கள். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்.